என்னடா எவனாச்சும் சிக்கனானா? இல்லை பிரதர், யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சி, ஒருத்தனை லோன் வாங்க வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவனுக்கு பணத்தோட தேவையே இல்லைனாலும் எங்ககிட்ட பணம் இருக்கு, கம்மி வட்டி தான், நாங்கள் லோன் தரோன்னு அவனை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மனுஷ பிரிவிங்க தானே. கண்டிப்பாக அவனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, பர்சனல் எமர்ஜென்சி, எஜுகேஷன் லோன், ஏதோ ஒரு பணத்தோட நீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுவும் இல்லையா, அவனை மாதிரி வீடு கட்டணும், இவனை மாதிரி கார் வாங்கணும், பசங்களோட கல்யாணத்தை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும், இல்லாத ஒரு பணத்துக்குள்ள அவனே கிரியேட் பண்ணிப்பானுங்க. இதெல்லாம் பண்ணுற கையில் காசு இருக்குமா கேட்டால் கிடையாது. பேங்க்கு போவானுங்க, அங்கே லோ சிவில் ஸ்கோர், லோ இன்கம், லோன் ரிஜெக்டட். என்ன பண்ணுவாங்க? வெளியே வருவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். பணத்துக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சுத்தி இருக்கவங்ககிட்டையும் கை கட்டி அசிங்கப்பட்டு நிக்கணும்னு எந்த தேவையில்லை. நீங்க நினைக்கிற அமௌண்ட் வெறும் 5 நிமிஷத்துல எங்க இன்ஸ்டன்ட் ஆப்ல உங்க கைக்கே வந்து சேரும். அதுக்கு நாங்க கேரண்டி. அப்படின்னு லேசா ஆசையை தூவி விட்டா போதும், 10ல் 3 பேர் கேரண்டியா சிக்குவானுங்க. பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு வேண்டி லோன் எடுத்தவனுக்கு பிரச்சனையே நீ அந்த லோன்னால தான் அவனுக்கு உணர்றக்குள்ளேயே நம்மளால சம்பாரிச்சிடணும். டே, இதெல்லாம் கஷ்டம் நினைக்காத, ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்க முக்காவாசி மிடில் கிளாஸ் லோன்ல தான் வாழ்றானுங்க. இத நான் சொல்ல, சர்வே சொல்லுது. பிரதர், ஆக்சுவலி எனக்கு இது கஷ்டமாக தெரியல, தப்பாக தெரியுது. லுக் பிரதர், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை நீ நல்லவனா காமிச்சுக்கிட்டா போதும். நல்லவனா வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. தாமஸ், வாழ்க வளமுடன். அந்த திவாகர் கடன் பிரச்சனை கையெழுத்துக்கிட்டான். நாம கொடுத்த ப்ரெஷர் தான் நினைக்கிறேன். சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கானா நம்ம கொடுத்த ப்ரெஷரே இருக்காது. வெளியும் நிறைய பக்கம் கடன் வாங்கியிருப்பான். இதை விடுங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். பிரதர் சாரி பிரதர், இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தோன்னா என் மனசாட்சி என்னை கொன்றும், தப்பாக எடுத்துக்காதீங்க. பிரதர், உங்க மனசாட்சி வச்சு ஒரு மயிரும் புடுங்க முடியாது. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பரவாயில்ல பிரதர். என்ன கணக்கு, நீங்களாம் மனசாட்சிக்கு வேலை பார்க்க மாட்டீங்களோ? மன்னிக்கவும், மனசாட்சி முக்கியம்தான். ஆனா அதுக்கு கீழே இருக்க அரசன் வயிறு முக்கியம் தானே. வேலைக்கு சோறு கேட்குதில்ல. சரி, நான் போய் அடுத்த கிளைண்ட்டை பிடிக்கிறேன். யோ, இந்த டைமாவது கையை இருக்கிறவன் கழுத்து இருக்கிறவன் இல்லாம எவ்வளோ அடிச்சாலும் தாங்குற மாதிரியும் இழிச்ச வாயினாவும் புடி. நம்ம லைஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் பத்தி பேசணும் வந்தா தெரியுமா? இப்படி மூஞ்சி திருப்பிட்டு இருந்தா எப்படி நிவி? நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா? இல்ல சிரிக்கிற மாதிரி நடிச்சா கூட அழகா தான் இருப்ப. கொஞ்சம் சிரிக்கிற அங்க தங்க வலை மாதிரி ஏறிட்டே போன எப்படி நிவி? கொஞ்சம் டவுன் பண்ணு. இப்ப எவ்வளவு அழகா இருக்க. சரி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன, சொல்லு. தெரியாது உனக்கு? தெரியாது. சரி, நானே சொல்றேன். நம்ம கல்யாண விஷயமா ஒரு... ஆமா, அன்னைக்கு ஆர்கியூமெண்ட் அப்போ ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிள்னு சொன்ன. இப்போ எதுக்கு இந்த காஸ்ட்லியான கிஃப்ட்? அதான் நாளைக்கே ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுல்ல, அப்புறம் என்ன ஃபைனான்ஷியல் அன்ஸ்டேபிள் எல்லாம். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை, நம்ம லைஃப்பை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. அட ஆமாம்ல, சொல்லு கேட்போம். எக்ஸைட்மெண்ட் இல்லாட்டியும் கொஞ்சம் எக்ஸைட் ஆன மாதிரியாச்சும் நடி நிவி. வாவ் சபரி, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏதோ சொல்ல போறியாமா? சீக்கிரம் சொல்லுடா. ஒருத்தன் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக இப்படிலாம் அலைய விடக்கூடாது நிவி. பசங்க சாப்பிடணும், சும்மாவே விடாது. கொப்பம் அவனு. நான் பேசுறப்ப என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கியா? எனக்கும் அப்படிதானே இருக்கும். ஏதோ நம்ம கல்யாணம்னு சொன்ன, சொல்லு. அதான் நம்ம கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தோம்ல, அதுல முக்கியமா ஒரு... ஐயோ சித்தப்பா, இங்க வராரு. ஐயோ எவ்வளோ சமாளிச்சு நிவி. நம்ம உள்ள இங்க நிக்குது. பாப்பா, இங்க என்ன பண்ற? சித்தப்பா, கொரியர் டெலிவரி பாய். டெலிவரி பாய். ஓடிபி மேடம் 1234. 143ங்களாமா? அது என்ன பாப்பா gift? சித்தப்பா, அது ராகேஷ் துபாயில இருந்து கொரியர் பண்ணாங்க. ராகேஷ் யாரு? என்ற வீட்டுக்குள்ள நானே சாக்காகல, நீ யாரா கோமாளி? நீ வாடாகன்னு வீட்டுக்கு போடா. மேடம், எனக்கு மட்டும் 5 ஸ்டார் ரேட்டிங் போடுங்க மேடம். ஹேவ் அ குட் டே சார். பாப்பா, அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி நின்று பேசினா என்ன நினைப்பாங்க? வாடாகன்னு.
ஓகே சார், நாளைக்கே ப்ரொமோஷனை வாங்கிட்டு பொண்ணை கேட்டுறணும். ஆண்டவா. கோபால், இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் பார்த்து லே ஆஃப்னு பயப்படாதீங்க. நம்ம கம்பெனி இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச கம்பெனியா, பல வருஷமா இருக்க எம்என்சி கம்பெனி கோபால். பேருக்கு தான் பிரைவேட் கம்பெனி, ஆனால் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. உங்கள் ஜாப் செக்யூரிட்டிக்கு நான் கேரண்டி. கோபால், ப்ரொமோஷன் பற்றி பேசுறதுக்கு நம்ம டிஎல் கூப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு கூப்பிடட்டா? இவனை ஜாயின் பண்ணி விட்டதுக்கு இவனுக்கு கிடைக்கிற ரெஃபர் போனஸை வச்சு இந்த மாதம் இஎம்ஐ அடைச்சுட்ட வேண்டியதுதான். மாலிக், நம்ம ப்ராஜெக்ட் தான் போய்கிட்டு இருக்கு. ஈயோடி வரைக்கும் டைம் கொடுங்களேன், நான் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணிடுறேன். சபரி, ஒர்க்கை விடுங்க. அதை விட இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஒன்று இருக்குது. ஏஇனாலும் நம்ம கம்பெனியில் நிறையா பேர்த்த லே ஆஃப் பண்ணுறாங்க சபரி. நம்ம ப்ராஜெக்டில் இருந்தும் ஒரு 10 பேர் காலி. நான் லிஸ்ட் அனுப்புகிறேன், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மாலிக், அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்களே பார்த்து சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? சபரி, நான் மெயில் அண்ட் செட்டில்மெண்ட் பார்க்கணும். யூ டூ திஸ். ஓகே மாலிக். மெயில் அண்ட் செட்டில்மெண்ட் பார்க்குற ஹெச்ஆர் டீம் இருக்காங்களேடா. சங்கட்டமான விஷயத்தை நேக்க அந்த அளவில் கட்டிட்டு போயிட்டான். லிஸ்ட்டில் யார் யார் இருக்கா? ஆண்டவா, இன்னைக்கு எத்தனை பேர்த்து வயிற்றுச்சல வாங்கி கிடைக்க போகிறனோ. என்ன முதலாளி ரமேஷ் இருக்காரு, இவருக்கு கல்யாணமாகி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கு. இந்த ஆள் சாபம் விட்டுருவான். வேற அடுத்து இங்கே இருக்கா என் 90s கிட்டு கல்யாணம் ஆகாமல் பேச்சுலரா. இங்க கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களாடா? ஹலோ பிரதீப், சொல்லுங்க சபரி. எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சபரி, சொல்லுங்க. ஓ, குட் 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 குட். பிரதீப், நீங்கள் ரொம்ப வருஷமாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, இந்த ஜாப் உங்களுக்கு ஒரு மாதிரி மோனோட்டோனஸா போரிங்கா இல்லையா பிரதீப்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்களே. ஓ, ஓகே ஓகே. நீங்கள் சீக்கிரட்டாக வேறு ஏதாவது ஜாப் இல்லாச்சும் ஏதாவது ஸ்விட்ச் பண்ணலான்னு இருக்கீங்களா? இருந்தால் சும்மா சொல்லுங்கள், நம்மளுக்குள்ள தானே. ஏங்க சபரி, இதுவே நல்ல கம்பெனி, எனக்கு இங்கே வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். ஓகே ஓகே. இது நம்ம டிஎல் கூப்பிட்டுருந்தாரு. ஆட்டோமேஷனால நம்ம கம்பெனியில் லே ஆஃப் போகுதான் சபரி. அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்கள் பேரும் அதில் அடிப்படுது பிரதீப். சபரி, பிரதீப், நீங்கள் திட்டுறதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் கார்பரேட். என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபர்தராக திட்டணும் சாபம்னுன்னா நீங்கள் ஹெச்ஆர் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபோனை வைக்கிறேன். தேங்க்யூ பிரதீப். ஐயோ, இனி யாருக்கு பர்சனலாக பேசக்கூடாது. டப்புன்னு விசிட் சொல்லிட்டு ஹெச்ஆர் கை காட்டுற வேண்டியதுதான். உதய், நிஷா, சதீஷ், உமா, ஹலோ. நான் சொல்கிறது கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க. மாலிக், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் லிஸ்ட்டில் 9 பேர் தான் இருக்குது. நீங்கள் 10 பேரை லே ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. சபரி, நான் சொல்கிறத கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்க. மாலிக், மாலிக், இட்ஸ் a corporate சபரி. மோட்டிவேஷனை என் தலைவன் கொடுத்துட்டானுங்க. ஸ்டாமினாக்கு மொட்டை புது வீடியோ ரிலீஸ் பண்ணாமல் இருந்துக்கோ. ப்ரோட்டீன்ஸா சாப்பிட்டுருக்கேன். சரி சரி சரி. நல்ல டீசெண்டான சேலரி, நல்ல நிம்மதியாக இருப்பேன் தானே நினைக்கிறீங்க? நம்பர் ஒன் ஹவுசிங் ரெண்ட். நம்பர் 2 கிரெடிட் கார்டு பில். நம்பர் 3 ரூம் ரெண்ட். நம்பர் 4 வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இப்போ எங்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது வெறும் 4000 ரூபா தான். இதை வச்சு தான் டீ செலவு, பெட்ரோல் செலவு, தம்மு, அப்படி இப்படின்னு லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாம் போயிடும். 4000 ரூபா டெபிட். என்னோட ஒரு மாச செலவு. ஏங்க சார், இது மந்த்லி டெபிட் ஆகிற பில் தான் சார். ஏங்க அது ஆல்ரெடி டெபிட் ஆயிருச்சுங்க. இது போன மந்த் ஸ்வைப் பண்ணீங்கல்ல, அதுக்கு. அது எப்படிங்க என் கார்டுலேருந்து எனக்கே தெரியும் பணம் போகும்? உங்கள் கார்டு உங்களுக்கே தெரியல, அப்படி எனக்கு எப்படி சார் தெரியும்? நீயும் நிரந்தரமில்லை, நானும் நிரந்தரமில்லை, வெளிய யார் பேர்ல வந்திருக்கு? வேலையும் உண்டா சபரி. நீ காத்து. நாளைக்கே கிரெடிட் கார்டு பில் ஜென்ரேட் ஆயிரும். எடுத்து தந்துடுறேன். முந்தா நேற்று தான் நான் கிரெடிட் கார்டு பில்லுன்னு வாங்கினேன். அது சிஎஃப்சி பேங்க், இது ஐபோனுக்கு. அண்ணக்கா அப்படி எதுக்கு ஐஃபோனு?
வேலைக்கு போற நானே நார்மல் ஃபோன் தானே வச்சிருக்கேன். இது எனக்கு இல்லை மாப்பிள்ள, நிவிக்கு. அதான் நான் பார்த்தேன். குதூகலமா இருக்கிறது நீ, பில்லு மட்டும் நான் கட்டணுமா? கடன் வாங்கி என்ன மானாக்கிற கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க? அவன் நார்மல் ஃபோன் தான் மாப்பிள்ள கேட்டா. நான் தான் சம்பளம் வாங்குற மூலத்துல ஐஃபோனா வாங்கி கொடுக்குற பேபின்னு. அவன் அடுத்த வாரமே வேலைக்கு தூக்குவான் நான் கனவா கண்டேன். சரி, எடுக்கிறதா எடுக்கிற, ஒரு 10,000 ரூபாய் சேர்த்து எடுத்தீங்கன்னா ரொட்டேஷன் கேஸா மச்சான் அப்படியே 20,000 எடுத்துடுறா, உனக்கு ரொட்டேஷனுக்கு வேணும். சிவனன் என்ன எங்க ரொட்டேஷன் விட்டுருக்கடா? நானே லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு தெரியாம வீட்டுக்கு காசு கொடுக்கணும், அவளுக்கு தெரியாம அவளையும் சமாளிக்கணும். பத்தாவதுக்கு இந்த ஐஃபோன் வேற. எனக்கு நீங்க எங்கேயாச்சும் வெளியில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸோ என்னடா நிலமை வர வர இப்படி போயிட்டு இருக்கு. நாளைக்கு அம்மாவுக்கு வர இன்சூரன்ஸ் ரெனுவல் பண்ணணும். உனக்கு தான் வெளியிலேருந்து வர வேண்டிய காசு நிறைய இருக்கேடா. ஸ்ட்ரிக்டா பேச்சு வாங்க வேண்டியதானே? அது இப்போதைக்கு ஆகாதடா. ஹலோ, குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங் சித்தராமன் சார், சொல்லுங்க. அந்த கோழி பண்ணைகளை நம்ம ரேட்டுக்கே பேசி முடிச்சிட்டேன். சார் சூப்பர் சார், சூப்பர் சார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆளை கையோட கூட்டிகிட்டு வரேன். நானும் என் சைடில் அப்படியே முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். முடிச்சிடலாம். ஓகே சார், ஓகே சார். மச்சான், கோழி படம் நம்ம கைக்கு வந்துருச்சு. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கிளைண்ட் மட்டும் பிடிச்சா போதும். மாசம் மாசம் செம்ம லாபம் பார்க்கலாம். நம்ம லோன்ல அடைச்சிருவாண்டா. கோழி பண்ண டீல் மட்டும் முடியட்டும், நம்ம எல்லாரோட வாழ்க்கை தலையில திருப்பிடுவேன். சூப்பரா. ஆனா இப்போ நம்ம கிட்ட பணம் இல்லையே. எனக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடைச்சிருக்கு. அப்ளை பண்ணிடுவா மச்சான். யோசிக்காம அப்ளை பண்ணிரு. 2 வாரத்துல அமௌண்ட் எவ்வளவு வேணா கொடுத்துடலாம். அடுத்து ஆனா வந்து தலையை கொடுத்து மாட்டுது மாப்பிள்ள. பண்ணு அப்ளை பண்ணிட்டேன். சூப்பர் மாப்ள. சார் அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் நம்ம கம்பெனி ஹீட்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இன்னும் 10 வாங்கி போடுவீங்க. இல்லை சார், இன்னும் 10 வருஷத்துக்கு நல்லா உழைக்குன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கு வந்துடுங்க, அங்கே பேசிக்கலாம். Hi, good morning. This is Sabri here. I have completed my UG and PG degree in computer science. செந்தில் சொல்லுங்க. ஓ 6 லட்சம் வேணுமா? அசோக் கிட்ட ரொட்டேஷன் விட்டுருக்கேன், அது வாங்கி கொடுத்துட்டுமா? சார், ஏப்ரல் மாதம் சம்மர்லையும் ஹீட்டர் வாங்க மீட்டிங்கன்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறக்குள்ள ஜனவரி வந்துடும். அப்புறம் குளிர்காலம், கல்யாணம் வேற ஆகலைன்றீங்க, பார்த்துக்குங்க. வர சொல்கிறேன் சார், வர சொல்கிறேன் சார். Hi, good morning. This is Sabri Ram. I have completed my UG and PG in computer science core and I have 4 years of experience as a developer. பிரேம் சரிங்க. ஐயோ பிரேம் சரிங்க, சேஃப்டி ஆகிறேன். இப்போ சொல்லுங்க. 2 லட்சமா? ஏங்க ஆல்ரெடி உங்ககிட்ட 2 லட்சம் ரொட்டேஷன் இருக்கு இல்லைங்க? அப்போ அது யூஸ் பண்ணிக்கிங்க. சார், டார்கெட்டை முடிக்கிறவன்லாம் பிடிச்சிருங்க, முடிக்காதவன்லாம் விட்டுருங்க. சார், இப்போ கூட ஒரு கஸ்டமர்கிட்ட தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, வரண்ணே. சார் நீங்கள் பேசுங்க சார், அவர் போனால் போட்டும், ஒரு கஸ்டமர் தானே. இப்போ அங்கே பார்க்கவா, உங்கள்கிட்ட பேசுவா, அங்கே பார்க்கவா. Hi sir, good afternoon. This is Sabri. I have 4 years of experience as a developer. மாமா வீட்டு சைட்லேருந்து வரணும்னு வந்திருக்குடா. உனக்கு பேசி முடிக்க சொல்லியிருக்கேன். பொண்ணு நல்லா இருப்பா. கல்யாணம்மா எதுக்குமா? சரி, உனக்காண்டி பாரு. என்னடா சலிச்சுக்கிட்டு சொல்ற? சரி, வேணாம் விடு. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம். ஆமாம். சார், கோழி பண்ணிக்கு அமௌண்ட் கேட்டிருந்தீங்களேங்க சார், அது ஆதி அவர்கிட்டயே ரெடி பண்ணியாச்சுங்க சார். உங்கள் ஃப்ரெண்டு முபாரக் சபரி அவங்க பேரில் வேணால் லோன் ட்ரை பண்ணலாமா? சார் சபரி முபாரக் 2 பேர் பேரில் ஆல்ரெடி லோன் போயிட்டுருக்குங்க சார். ஆதிக்கிட்டே எல்லாம் வேண்டாமே சூர்யா. சார், ஆதி மோசமானவன் தான் சார், ஆனால் அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்கலனா தான். நான் கரெக்ட் டைம் கொடுத்துருவேங்க சார். சூர்யா, இது உங்கள் ஓன் ரிஸ்க் தான், பட் என்ன கேட்டால் வேண்டான்னு தான் சொல்லுவேன். சார், அதை நான் பார்த்துக்கிறேங்க சார். ஓகேங்க சார். சிரிச்சிட்டு சாப்பிட்டா இருக்கா. இப்போ ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். விவசாயத்தின் வாழ்வுதனை ஐடி கவும், ஏஐக்கு பின் விவசாயமே வெல்லும். இங்கே பாரு போஸ்டில்
டெக் ஜீனியஸான பில் கேட்ஸு தோட்டம் வாங்கி வெள்ளாமல் பண்ணிட்டு இருக்காராம். அவர் குமிச்சு நாற்று நட்டின மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்து ஏதோ சிவகத்தில் குத்தகை கிளங்கடிக்குமான எல்லாரும் கூட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு அதை சொல்ற? இல்லை, ஏயோட எவல்யூஷனுக்கு அப்புறம் ஐடி விட அக்ரிகல்ச்சரில் ஸ்கோப் அதிகமாக இருக்குன்னு சூசகமாக சொல்கிறாங்க போல். அப்போ அந்த ஏஐ கற்றுக்கிட்டா நமக்கே வேலை போக போகுது. வெயிட், உனக்கு வேலை போக போகுதுன்னு முன்கூட்டியே என்கிட்ட சொல்றியா? யாரு? எனக்கா? நான் தான் என் கம்பெனியோட கிரிட்டிக்கல் ரிசோர்ஸஸு. நான் இல்லைன்னா மேனேஜர்லாம் அலறிடுவான். பொட்டன்ஷியல் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நாம் ஏன் ஃப்யூச்சரில் பில்கேட்ஸ் மாதிரி ஊரில் போய் ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் பண்ணக்கூடாது? டேய், அப்போ நீ என்ன சாணியெல்லாம் விட்டுருவியா? ஹே கூல், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? உனக்கு சிட்டி லைஃப் தான் பிடிக்கும்னு. ஜஸ்ட் ஜோக்கிங்யா. என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வேற நிவி, ஃபோன் இப்படி டம்மு டும்முன்னு போடாது நிவி. நீ வேறடா. எங்கள் அப்பா நேற்று ஏதோ ஒரு மாப்பிள்ளை பையன்கிட்ட என் நம்பரை கொடுத்துட்டாரு. அவன் விடாமல் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். நீயும் வந்து பேச மாட்டேங்கிற. நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். ஹே, ஜாப் ஸ்விட்ச் பண்ணலான் இருக்கேன். அதுக்குள்ளே நீ வேற. நிறைய ஆஃபர்ஸ் வருது, ஆனால் எல்லாமே லோக்கல் கம்பெனிஸாக இருக்குது. நான் ஃபாரின் கம்பெனிஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வாங்குற சம்பளம் கல்யாணத்துக்கு அப்புறம் பத்தாது நிவி. சேலரி எவ்வளோ வாங்கினாலும் பத்தாம தான் இருக்கும். அதுக்குன்னு கல்யாணத்தை தள்ளி போட முடியுமா? எல்லாத்துக்கும் கேட்டு போடுறான். பார்த்து வை நிவி, டீ சிந்துற போது. இப்போ இந்த ஃபோன் ரொம்ப முக்கியமா? 90,000 கொடுத்து வாங்குறவனுக்கு தானே தெரியும். அவன் அது வாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வாங்கி கொடுக்கன்னு சொன்ன வாக்கை காப்பாத்துறதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட மானம் கிட்ட போய் கடை வாங்கி கொடுத்து எத்தனை பேர்த்த நான் காட்டவா? வேல்யூ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ கோவப்பட்டமே. நீ வாங்கி கொடுத்தனால இப்படி பேசுற. அப்படி இல்லடா, எந்த ஒரு பொருளுமே வேல்யூ தெரியாம வீசக்கூடாதுன்னு சொல்றேன். இப்போ என்ன, உனக்கு வீட்டில் வந்து பேசணும் அவ்வளோதானே. 2 மாதம் டைம் கொடு, வேலையை வாங்கி வேலையை சுவிட்ச் பண்ணிட்டு வந்து நானே பேசுறேன். ஆத்தி நம்மளை முடிச்சுட நம்ம வாயே போதும். சார் அதான் சார் சார் இருங்க சார், ஒரு நிமிஷம் சார். மற்ற கம்பெனி ஹீட்டர் மாதிரி நம்ம கம்பெனி ஹீட்டர் கிடையாது சார். சுவிட்ச் போட்டோன்னே தண்ணி ஹீட் ஆயிரு சார். அதே மாதிரி சுவிட்ச் ஆன் ஆஃப்க்கு வாய்ஸ் கண்ட்ரோல் வந்திருக்கு சார். சுவிட்ச் போடாமே தண்ணி ஹீட் ஆகுங்களா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி போய் அடுப்பில் உட்கார்றான் பாரதேசி. மறுவாதையா பேசுங்க தம்பி. உனக்கடா மறுவாத போட வேடா. சூரியாட்டம் தம் அண்ணன் பணத்தை ரொட்டேஷன் பண்ணி குடும்பத்தை காப்பாற்றுறான். தம்பி பொண்ணை ரொட்டேட் பண்ணி குடும்பத்தை பார்க்குறான். எங்க போய் மறுபடியும் யாருடா? டேய் சூர்யா சொல்றா. டேய் மாப்பிள்ள எங்கடா இருக்க? நம்ம குடும்ப படம் தான் ஓடிட்டு இருக்கேன். டேய் விளையாடாத, தம்பி கெமிஸ்ட்ரியில் ஃபீஸ் கட்டணுமாமா. அவனுக்கு கெமிஸ்ட்ரி நல்லா தானே வந்துட்டு இருக்கே. என்ன புரியல? புரியுது, படிக்கிறவன் கெமிஸ்ட்ரி தேவைதான். நீ சொல்றா. என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு லிமிட் முடிஞ்சிருச்சு. உங்கள் அமௌண்ட் மட்டும் மாற்றி விட்டுறியா? கட்டிடுறேன்டா. மாப்பிள்ள நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா? கோழி பண்ணையில் தான். ஆல்மோஸ்ட் கோழி பண்ண டீல் முடிஞ்சிருச்சு. சூப்பர்ரா. நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் தலைகீழ திருப்புறது உறுதி. சார் எக்ஸ்போர்ட்டை பற்றி கொஞ்சம் டவுட் இருக்குங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க. என்னமோ கேட்டீங்க சார்? இல்லைங்க சார், கோழியை லோடோட எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இல்லை லிமிட் தானாங்க சார்? அதுதான். மொத்தம் 7 பண்ணை இருக்குது, சரிதானே? 1,00,000 கோழிக்கு மேலே இருக்கும். ஆமாங்க சார், கரெக்ட். மொத்தத்தையும் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
முடிஞ்சால் நீங்கள் 2 பேரும் கூட அப்படியே எக்ஸ்போர்ட் ஆயிருங்க. சரியா? எல்லாம் சீக்கு வந்த கோழியா. சீக்கு வந்த கோழியா? சார் என்ன சொல்கிறீங்க? புரியல. எல்லாம் பறவை காய்ச்சல் வந்த கோழியை உங்கள் தலையில் ஏமாற்றி கட்டிட்டு போயிட்டானுங்க. பறவை காய்ச்சலா? சார் கரெக்டாக செக் பண்ணிங்களாங்க சார்? இன்னொரு டைம் கூட செக் பார்க்குறக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் செக் பண்ணியாச்சு. டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க. பார்க்க பண்ணிக்கலாம். எதுவும் பார்க்க முடியாது. தொடாதீங்க. சீக்கு வந்த கோழி தொட்டு நடை தொடாதீங்க. என்ன ஒரு சுத்தபத்தம் இல்லாமல் சார் எதனாலும் பேசிக்கலாங்க சார். பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, டிபார்ட்மெண்ட்லேருந்து வருவாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கு. முடிஞ்சால் நீங்கள் ரெண்டு தப்பிச்சுக்கோங்க. சார் 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 சூர்யா, இந்த ஆதி விஷயத்தில் என்ன உள்ளே இழுத்து விட்டுறாதீங்க சூர்யா. சார், சூர்யா எங்கள் பேரில் தான் கடன் வாங்கியிருக்கான். பேங்க்கில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹலோ சார், அவனுக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணமே நிறையா இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். சார், அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க சார், இல்லைனா காசு கொடுத்துருப்போம் சார். சார் கொடுத்துட்றோம் சார், 1 மாதம் டைம் கொடுங்க சார். சார் புரியுது சார், அவன் கேபிள் கடைக்காரன்லேருந்து காய்கறி கடைக்காரன் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கான். ரொட்டேஷன் எங்களை பிடிச்சி தட்டிக்கிட்டு இருக்காங்க சார். இந்த சூர்யா என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றான். தெரிலண்ணா, பார்க்குறேண்ணா. அப்புறம் ரியல் எஸ்டேட் கார் இருக்கான் பாரு, ரவி, அவனுக்கும் கூப்பிட்டு பாரு. சரிண்ணா, பார்க்குறேண்ணா. சும்மா பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது, பணம் தேதியில் வரணும். சார், உங்கள் காசு வந்துடும் சார். தம்பி, நான் சூர்யா அம்மா பேசுகிறேன் கண்ணு. பையன் கண்ணு முழிச்சிட்டான். ரிஸ்கான ஸ்டேஜில் தாண்டிட்டாருப்பா. பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன தலையில் கொஞ்சம் போஸாக அடிபட்டிருக்கறனால டெம்பரவரி மெமரி லாஸ். சரியாக போயிடும் சில மாதத்தில். ஆனால் சில நேரத்தில் தன்னை போல் சிரிப்பார், தன்னை போல் பேசுவார். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரியா? என்னடா நீ கேள்றோம் தெரியலையே. மாப்பிள்ள சூர்யா சொல்லுவாப்ல. தெரியவா இருக்கண்டா. உனக்கு யார் எவ்வளோ பணம் தரணும், ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சாலே இப்போ இருக்க பிரச்சனை கொஞ்சம் தவிர்க்கலாம். மாப்பிள்ள விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். மாப்பிள்ள சந்தோஷ் கொடுக்குறோம்டா. சந்தோஷ்? எந்த சந்தோஷ்? எவ்வளோ காசு கொடுக்கணும்? நம்ம 10வது படிக்கும்போது முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பாள் சந்தோஷ். அவனுக்கு 500 ரூபா கொடுத்தல மாப்பிள்ள. அவன் கொடுக்கவே இல்லைல்ல. 10ஆவதா?